என் இயேசு கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, நீண்ட சிந்தனை இல்லை. கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வீணான சிந்தனை இல்லை. பிடித்து நடத்துபவர் நீர் அல்லவோ, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவோ. கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் 6/8/2024 செவ்வாய்க்கிழமை, சரிங்களா? மதியம் சரியாக 2:45 மணி. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தெளிவான திட்டவட்டமான ஒரு வழி நடத்துதலின்படி இந்த ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இந்த இடம் சம்பந்தப்பட்ட அந்த பட்டாவிலே இந்த ட்ரஸ்ட் பெயருக்கு தனிப்பட்டா மாற்றம் செய்து தர வேண்டும் என்று சொல்லி கொடுத்த அந்த கோரிக்கை ஆன்லைன் அந்த விண்ணப்பம் சம்பந்தமான காரியங்கள் இன்னும் சரிவர செய்து முடிக்கப்படவில்லை, சரிங்களா? ஏற்கனவே நான் அந்த பிரச்சனையை நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், தனிப்பட்ட அவங்க கொடுக்கல, ட்ரஸ்ட் பேரை அதில் சேர்த்துருக்காங்க, ஆனால் உரிமையாளர்கள் பெயர் அப்படிங்கிற இடத்துல சேர்க்கலை, சரிங்களா? ஆமாம். ஆகவே அது மட்டும் இல்லை, அந்த தேவையற்ற 3 பெயர்கள் இருக்கிறது, அதையும் நீக்கலை. ஆகவே அது சம்பந்தமாக இன்றைக்கு இந்த கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை போய் சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார். ஆகவே 10 மணி அளவிலே அவரை போய் சந்தித்து இந்த பட்டாவை காட்டி அவர்கிட்ட கேட்டேன். அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த பட்டாவில் இடது பக்கம் இருக்கிறத வேணால் நான் எடுத்து வலது பக்கம் போட்டுடலாம், அது நான் போட்டுருவேன், அது பிரச்சனை கிடையாது. அந்த உரிமையாளர்கள் பெயர்கள் அப்படிங்கிறதுல ட்ரஸ்ட் பேரை நான் போட்டுருவேன். ஆனால் அந்த மேலே இருக்க பேரெல்லாம் நீக்க என்னால் முடியாது, அது நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய் சம்மந்தப்பட்ட அந்த தாசில்தாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னிடத்தில் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே இங்கே கூடாரத்துக்கு வந்துட்டு உடனே திரும்ப கிளம்பி நாங்குநேரிக்கு புறப்பட்டு போனேன். பைக்கை களக்காடு பஸ் ஸ்டாண்டில் போட்டுட்டு பஸ்ஸில் போனேன். போய் தாலுகா ஆஃபீஸுக்கு போய் அந்த சம்மந்தப்பட்ட அந்த துணை தாசில்தார், பட்டா சம்மந்தப்பட்ட அந்த தாசில்தார் அந்த அம்மா அவங்கள போய் பார்த்து காட்டி கேட்டேன். அப்போ அவங்க, நீங்கள் ஆன்லைனில் தானே கொடுத்துருக்கீங்க, அந்த நம்பர் இருக்குதா அப்படின்னாங்க. உடனே மொபைலில் இருந்த அந்த மெசேஜை கொடுத்தேன். அவங்க ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் உங்களுக்கு அந்த அந்த அதுக்கு முன்னால் உள்ள மூலப்பத்திரம் எதுவுமே இல்லையே அப்படின்னாங்க. நான் எல்லாமே மனு கொடுக்கும்போதெல்லாம் கொடுத்துருக்கேம்மா அப்படின்னேன். ஆனால் அங்கே ஒன்றும் இல்லை, வச்சுருக்கீங்களா அப்படின்னாங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்குது, அது நான் கொண்டு போகல, சரிங்களா? கொண்டு போயிருந்தால் அவங்ககிட்டே கொடுத்து அதெல்லாம் அவங்க சரி பண்ணியிருப்பாங்க. ஆகவே நீங்கள் வந்து அந்த ஒரிஜினல் அந்த மூலப்பத்திரங்களை கொண்டு விவோட்டை கொடுத்து இவ்விதமாக நான் அதில் ஏற்ற சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லுங்கள், நானும் பேசுகிறேன், பேசிவிட்டு அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதை நான் நீக்கி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, சரிங்களா? ஆகவே நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் திரும்ப வந்தேன்.
மத்தியானத்துக்கு மேலே போகாதீங்க, காலையில் போங்க அப்படின்ட்டாங்க. மத்தியானம் அவங்க வேறு எங்கேயும் போயிடுவாங்க, காலையில் போங்க அப்படின்ட்டாங்க. ஆகவே இன்றைக்கி வந்திருக்கிற அந்த மூல பத்திரங்களுடைய அந்த காப்பி என்கிட்ட இருக்குது, நகல். அதை எடுத்துகிட்டு அதெல்லாம் வச்சு தான் நான் மனு கொடுத்தேன். ஆனால் விவோ அதை வாங்கலை, என் கையில் இருந்து அதை வாங்கலை. அவங்க நியாயமாக அதை வாங்கி அவங்க ஆன்லைனில் அதெல்லாம் அப்டேட் பண்ணி விடணும். சரிங்களா? அவர் அதை வாங்கலை. அப்பவே எனக்கு இவர் வாங்க மாட்டேங்கிறாரு, 2 தடவை கொண்டு போயிருக்கேன், 2 தடவையும் வாங்கலை. இல்லை எனக்கு ஆன்லைனில் வந்துட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டார். ஆன்லைனில் வந்து அந்த மூலப்பத்திரத்தை சேவை மையத்தில் ஏற்றலை. சரிங்களா? அவங்க மட்டும்தான் பார்த்து அதை எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. ஆகவே இவர் அதை வாங்கி அதை உள்ளே ஏற்றிருக்கணும், அப்லோட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அவர் என்கிட்ட வாங்கலை அதை. ஆகவே நாளைக்கு போய் திரும்ப அதை கொடுத்து நீங்கள் இதை அப்டேட் பண்ணி விடணுமா மேடம் சொல்லியிருக்காங்க, சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு கொடுத்துட்டு வரணும். அதை அப்டேட் விட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த பேரை நீக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சம்மந்தம் இல்லாத பேரை நீக்கி விட்டு ட்ரஸ்ட் பேருக்கு தனிப்பட்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் என்னுடைய ஓட்டர் ஐடியில் தவறான முகவரி இருக்குதா அதையும் கையோட பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி அப்போ எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் அங்கேயும் அதை கொடுத்து அவங்கக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்களும் அதெல்லாம் உள்ள எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துருக்கிற ஆன்லைன் விண்ணப்பம் அங்கே இருக்கிற எல்லாமே கரெக்டாக இருக்குது, எப்படி இந்த கார்டில் மட்டும் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனே அவங்க ஃபோன் பண்ணி திருநெல்வேலிக்கு அவங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு எடுத்து அவங்கக்கிட்ட பேசினாங்க. அங்கேயும் எல்லாமே ஆதாரில் இருக்க மாதிரி கரெக்டாக இருக்குது, எப்படி இந்த பேர் மட்டும் இங்கே வந்தது, இதை மாதிரி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி இது பண்ணாங்க. அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அவங்க நம்பர் தந்திருக்காங்க, நீங்கள் திரும்ப வந்து அலைய வேண்டாம், இந்த நம்பருக்கு நீங்கள் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேளுங்க சரியாயிடுதா இல்லையா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் அதை கரெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்பர் தந்திருக்காங்க அந்த மேடம். அன்பானவர்களே, சரியா? இப்போ இதெல்லாம் நான் இப்போமே செய்யாமல் இருந்தேன்னா நாளைக்கு முக்கியமான நேரத்தில் வந்து பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கும். சரிங்களா? ஆகவே இப்போ இந்த மாதிரி டைமில் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லாம் சரியாயிரும்ல. ஆகவே ஆவியானவர் இன்றைக்கி எனக்கு அந்த ஆலோசனை தந்தார். அதன்படி அந்த காரியங்களை இன்றைக்கி நான் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு விவோ அவர்களை பார்த்து அதையும் கொடுத்துருவேன். அப்புறம் ஏற்கனவே இந்த புது ட்ரஸ்ட்டு டீடு பதிவு பண்ணுறதுக்கு ஏற்கனவே நேற்றைய தினத்தில் உயர்திரு சார் பதிவாளர் அவர்களை போய் பார்த்து நான் திரும்ப ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டில் பண்ண அந்த டீடை காப்பி எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஃபஸ்ட்டில் நான் கொடுத்துருந்ததை திரும்ப வாங்கிட்டேன். அதில் வந்து ரொம்ப தெளிவான டிரான்ஸ்லேஷன் இல்லை, ரொம்ப குழப்பத்துக்கு ஏதுவாக இருந்தது. ஆகவே மறுபடி நான் கொஞ்சம் நல்ல தெளிவான முறையில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த பழைய இதை நான் திரும்ப வாங்கிட்டு இந்த புதுசை உயர்திரு சார் பதிவாளர் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவங்க நாங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம், நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதுவும் சீக்கிரமாக அந்த காரியமும் நடக்கும் அன்பானவர்களே. ஆகவே அதையும் அந்த புதிய பழைய பேட்டர்னில், அதாவது கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேட்டர்னில் அதையும் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நகலை நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே அந்த பிஜி போர்ட்டல் அந்த கிரீவன்ஸில் அதில் உள்ள அந்த காப்பியை எல்லாம் ஸ்கேன் பண்ணி அதில் அப்டேட் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களும் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு இந்த கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடச்சிரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதோடு கூட உயர்திரு ஆடிட்டர் அவங்களையும் கான்டாக்ட் பண்ணி இன்றைக்கி பேசினேன். அவங்கக்கிட்டே இந்த விவரத்தை சொல்லியிருக்கிறேன். நான் போய் இந்த டாக்குமெண்ட் பதிவு பண்ணிவிட்டு நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளாகவே இன்றைக்கி இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஃபுல்லாக சும்மாலாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு வேலை தந்தால் நான் சந்தோஷமாக செய்வேன். சும்மா இருக்கைக்கு போர் அடிக்கும், ஏன்னா உள்ள புழுக்கமாக வேறு இருக்கும். ஆகவே இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் கர்த்தருடைய கிருபையினால். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கூடிய சீக்கிரமாகவே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.